அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது, நேற்று அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருந்தது. அதை ஒட்டி விமர்சனங்கள், அதற்கான பதிலடிகள் அப்படின்னு அரசியல் களத்தில் நிறைய எதிர்வினைகள் பதில்கள்னு போயிட்டு இருக்கு. அதை முன்வைத்தே தான் நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். செய்தி ரெய்டு நிர்பந்தத்திற்கு பயந்தே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். அதற்கு எதிர்வினையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணியை பார்த்து பீதியின் உச்சத்தில் இருப்பதாக, ஸ்டாலின் பீதியின் உச்சத்தில் இருப்பதாக எதிர்வினையாற்றியிருக்கிறார். இதை வைத்துதான் நம்ம தலைப்பையும் கட்டமைத்திருக்கிறோம். பாஜக கூட்டணி அதிமுகவுக்கு நிர்பந்தமா, திமுகவுக்கு நெருக்கடியா? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள் வணக்கம். வலதுசாரி ஆதரவாளர் திரு நித்யானந்தம் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம். பிரியன், கேசிபி உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த பாஜக அதிமுக கூட்டணி இதை பார்த்து பீதியின் உச்சத்தில் முதல்வர் இருக்கிறார். அதற்காக ரெய்டெல்லாம் பார்த்து நாங்கள் பயந்துட்டதா சொல்றாரு. தோல்வி பயம் அவருக்கு இப்போதே வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு விதமாக பார்க்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா வருகிற இந்த ஓராண்டு தேர்தல் வரைக்கும் எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் நசுக்கப்பட்டாரோ, ஒடுக்கப்பட்டாரோ, அப்புறப்படுத்தப்பட்டாரோ, அந்த நிலை திமுகவுக்கும் அதன் முன்னாள் அமைச்சர்களுக்கும் அதன் தலைமைக்கும் ஏற்படும். அதுதான் நேற்று திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன செய்தி. பெயரை குறிப்பிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி என்று அவர் பெயர் குறிப்பிட்டு 40,000 39,000 கோடி ஊழல், பல ஊழல், இது எங்க போகும்னா அடுத்த ஓராண்டுல திமுக நசுக்கப்படும். அந்த பீதியில திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கலாம். இது புதுசா உங்களுக்கு இந்த ரெய்டுன்றதோ ஊழல்ன்றதோ 2019 தானே இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கலைஞர் கால திமுக வேற, ஆனால் இன்றைய திமுக என்பது வேறு. அன்றைக்கு நசுக்க நினைத்தது காங்கிரஸ் அரசாங்கம். ஓரளவுக்கு வரைமுறைகளுக்கு உட்பட்டு அதனுடைய நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம், அவர்களது நடைமுறை பல மாநிலங்களில் பல சக்திகளை அவர்கள் வீழ்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்திய அளவில் திமுக அவர்களுக்கு ஒரு பெரிய சக்தியாக, சவாலாக சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் விளங்கி இருக்கிறார்கள். அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்குள் அவர்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பாஜக முயற்சி செய்யும். இது ஒன்று. அதிமுக சைடிலிருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்துக்களை விட்டுருங்க, அது திமுகவுக்கு அவர் பதில் சொல்வதாக எடுத்துப்போம். ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு 2016க்கு பிறகு சந்தித்த இந்த 4 தேர்தல், 2019 எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் பெரிய வலிமையான தலைவர் அல்ல, இருப்பவர்களில் இவர் பரவாயில்ல என்று நினைத்ததற்கு ஒரு காரணம், அன்றைக்கு மத்தியில் ஆளுகிற பாஜகவை 5 சீட்டு 6 சீட்டு தான் நாடாளுமன்ற தேர்தலில், டேக் இட் ஆர் லீவ் இட் என்று ஒரு உறுதித்தன்மையோடு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். அன்றைக்கு தமிழிசை தலைவராக இருந்தார். அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தலையும் ஒரு 20 சீட்டுக்குள்ள திரு எல் முருகன் அவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்தார். 2024 அதுல அண்ணாமலை, அதாவது அதுக்கு முன்பாகவே அந்த உள்ளாட்சி தேர்தல் ஒரு முரண்பாடு வந்தது. அந்த 24லேயே கூட்டணியை விட்டு வெளியேறுகிறேன் என்று அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. அண்ணாமலையா எடப்பாடி பழனிசாமியா யார் வெற்றி பெற்றார்கள் இதுல அப்படின்னா, அதிமுகவிலேயோ அல்லது ஊடகங்கள்லயோ நினைப்பதை போல எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை தூக்கிட்டாரு, அண்ணாமலை பதவி மாற்றத்திற்கு பிறகுதான் அவர் அமித்ஷாவையே பார்க்க சென்றார் என்பது ஒரு போலியான கட்டமைப்பு. 5 சீட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அடித்து நொறுக்கி அடக்கி வைத்திருந்த பாஜக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அருகிலே அமர்த்தி கொண்டு கூட்டணி ஆட்சி, கூட்டணி அமைச்சரவை என்று திரு அமித்ஷா அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். அப்ப எந்த இடத்துல இருந்து திரு அண்ணாமலை எந்த இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியை உயர்த்தி இருக்கிறார் என்று பாருங்க. அப்ப இதுல வென்றது யார்?
ஏன் ஒத்துக்கிட்டாங்க கூட்டணி ஆட்சிக்கு? அதுக்கு நான் வர்றேன். அப்ப இந்த இடத்துல இதனுடைய நுணுக்கம் என்னன்னா, அப்ப அண்ணாமலை அதை சாதித்து காட்டியிருக்கிறார். அதிமுக அந்த இடத்துல வந்து சறுக்கி இருக்குது. அப்ப இதனுடைய விளைவு தொண்டர்கள் மத்தியில் எப்படி இருக்குதுன்னா, ஒரு நம்பகத்தன்மை. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைப்பதை பற்றி யாருக்கும் ஆட்சேபனையே இல்லை. நானே கடுமையாக பாஜகவை எதிர்க்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற நானே கூட சரி பரவாயில்ல, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை ஆராய்கிற பொழுது கூட்டணி பரவாயில்ல. ஆனால் 2 விஷயங்கள் அதுல தேவை. தனிப்பட்ட ஆட்சியாக அதிமுகவுக்கு இருக்கணும், ஒன்றுபட்ட அதிமுகவாக அது இருக்க வேண்டும். இப்ப தொண்டர்கள் மத்தியில் என்னன்னா ஒரு பெரிய மன சோர்வு. அப்ப எடப்பாடி பழனிசாமியே நம்மால ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா? கூட்டணி மந்திரி சபை தேவை என்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டு விட்டதா? முதல்ல கூட்டணியே ஒரு நிர்பந்தம்னு சொல்றாங்க. ஒரு நெருக்கடி கொடுத்து கூட்டணிக்குள் கொண்டு வந்துட்டாங்கன்றாங்களே. இல்ல, நான் சொல்றது நம்ம அப்படியே வச்சுப்போம். அது எல்லா மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் செய்யக்கூடியது. பாஜக அதில் கை தேர்ந்தவர்கள். எதனால எடப்பாடி பழனிசாமி பணிந்தார்? எதனால எடப்பாடி பழனிசாமி? அது நம்ம பல விஷயங்களை சொல்லலாம். அவங்க சம்பந்தி வீட்டில் ரைடு, பல சூழ்நிலைகள், முன்னால் இருக்கிற அமைச்சர்கள் வழக்குகளுக்கு பயந்துங்கிறது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட பார்வை. அப்ப எதாக இருந்தாலும் 2019, 2021, 2024 இருந்த நிலைப்பாடு, அந்த உறுதித்தன்மை இன்றைக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி இடத்துல இல்லை? ஏன் நேற்று வந்து அமித்ஷா அவர்கள் கூட்டணி அமைச்சரவை என்ற பொழுது வாய்மூடி மௌனியாக இருந்தார்? ஏத்துக்கிட்டதுனால அமைதியா இருக்கிறாங்க. அப்ப ஏன் ஏற்றுக்கொண்டார்? எந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஏற்றுக்கொண்டார்? நான் இதை வந்து வெறுமனே வழக்குகளுக்காக பயந்து விட்டார் என்றால் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை நாம கொச்சைப்படுத்துவது மாதிரி ஆயிடும். அது அவரை இன்னும் நான் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேவலப்படுத்த விரும்பல. அப்படி அவர் என்ன நிர்பந்தங்கள் இருந்தாலும் கூட அதிமுக என்கிற அந்த வலிமையான கட்சியை, இந்த ஒரு சூழ்நிலையை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளமா? அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்றுபட்ட அதிமுகவை இவர் கட்டமைக்க தவறி கேசி பழனிசாமியா வேண்டாம், ஓபிஎஸ்ஆ வேண்டாம், தினகரனா வேண்டாம், சசிகலாவா வேண்டாம், ஏன்னா இவர்களால் நம் பதவிக்கு ஆபத்து வந்துடும்னு எலிக்கு பயந்து புலிவாயில போய் இவர் தலையை கொடுத்துட்டார். பேசலாம் வில்சன். இதை அரசியல் ரீதியாக இப்போ கேசிபி சொல்லுது ரெய்டு அப்படின்றத எல்லாருமே பயன்படுத்துவாங்க பரஸ்பரமா. அதிமுக வந்து நீங்க ரெய்டுக்கு பயப்படுறீங்கன்றதும், திமுக இவங்களை பார்த்து, அதெல்லாம் விட்டுட்டு இந்த கூட்டணி ஒரு நிர்பந்தத்தினால் உருவாக்கப்பட்ட கூட்டணின்றது முதல்ல. ஏன்னா டெல்லிக்கு போன போது கூட்டணி இல்லைன்னாங்க. கேபி முனுசாமி போன வாரம் தான் அது தனிப்பட்ட கருத்துன்னாங்க. இப்போ கூட்டணி ஆட்சின்ற இடத்துக்கு எப்படி நகர்ந்தீங்கன்னா ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்குன்றதான் விமர்சனம். இல்லை, நிர்பந்தமாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லலாம். என்னன்னா திமுக என்ற கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற நிர்பந்தம் எல்லா கட்சிகளுக்கும், எதிர இருக்கிற கட்சிகளுக்கு இருக்குது. கூட்டணி அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும், சரி, அந்த நிர்பந்தம் இருக்கிறது. இப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சியா அப்படின்றது வந்து அது ஒரு கிரே ஏரியா. நீங்கள் அந்த இன்டர்வியூவில் நல்லா பார்த்தா தெரியும். முதல்ல ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு மொழிபெயர்ப்பு சரியாக இருந்துச்சான்றதும் தெரியல. அதில் அவர் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். அதை தொடர்ந்து நிருபர் இன்னொரு கேள்வியை கேட்டார். அது என்ன கேட்டார்? அதாவது ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் இடம் பெறுவார்களா? கேட்ட கேள்விக்கு எவ்வளோ தெளிவாக பதில் சொன்னார். தேர்தல் முடிஞ்சு அதற்கு பிறகு தான் அதை பற்றி நான் சொல்லுவேன், இப்போ திமுகவுக்கு நான் தீனி போட விரும்பலை சொன்னாரா இல்லையா? இல்லை இல்லை, நீங்கள் இப்போ கூட்டணி ஆட்சியே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அதுதான் சொல்ல வரேன், இல்லைன்றேன். அததான் சொல்றேன். இரண்டாவது நிருபர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? இல்ல இல்ல, அதுல ஒரு கிளாரிட்டி மிஸ்ஸிங். அவர் என்ன சொல்றாருன்னா, அது இன்னும் பெரிய பேசுபொருள். திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையில நாங்க தேர்தலை சந்திக்கிறோம், மற்றதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு முடிவெடுப்போன்றது அது வேற. நான் அதுக்குள்ள எல்லாம் கூட வரல. ட்வீட்டில் இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறப்ப என்ன ட்வீட்டு? என்டிஏ கூட்டணி ஆட்சி. கோயம்புத்தூர்ல அமித்ஷா பேசின போது என்ன பேச்சு? என்டிஏ கூட்டணி ஆட்சி. நேற்று செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேச்சு? என்டிஏ கூட்டணி ஆட்சி. இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாங்கன்னா என்டிஏ ஆட்சி. இவ்வளவு இருந்த பிறகு நீங்க என்டிஏ ஆட்சி சொல்லுங்க. அந்த நிருபர் கேட்ட கேள்விக்கு அமித்ஷா என்ன பதில் சொன்னார்? அதுதான் சார், அதுதான் நான் கேக்குறேன். அது அவர் சொன்ன வேற பொருள் இல்ல, இதுதான் ஒரே பொருள். அவர் நேரடியா சொன்ன பதில் வந்து அதாவது வேற பொருள்ன்ற, அதாவது பிஜேபி எம்எல்ஏக்கள் தெளிவா கேக்குறாரு, அமைச்சரவையில் பங்கு பெறுவார்களா கேட்டார். அவர் சொன்ன பதில் நீங்க தமிழாக்கம் பாருங்க.
இபிஎஸ் தலைமையில தேர்தலை அதெல்லாம் சந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் சார் நீங்க என்ன சொல்றதெல்லாம் விளக்கம் கரெக்ட். கொடுக்கறது? நான் சொல்ற இல்ல, கேள்விக்கு கூட்டணி ஆட்சியே இல்ல இல்லைன்ற- நான் சொல்றேன் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? அந்த ஒரு வார்த்தை என்னது? அதாவது ரெண்டாவது தடவை அந்த கேள்வி ரிப்பீட்டடா இல்ல வருது. நீங்க கூட்டணி ஆட்சி இல்லன்றீங்க. ரெண்டாவது தடவை கேள்வி இல்ல கேட்கும்போது சார், அது ஒரு நான் திரும்ப ஒரு ட்வீட்டை சொல்றேன், அவர் ட்வீட் போட்டதை சொல்றேன், கோயம்புத்தூர்ல பேசினதை சொல்றேன், நீங்க கூட்டணி ஆட்சி இல்லன்னு சொல்றீங்க. நான் இந்த வார்த்தையை சொல்றேன். இப்ப நேரடியா- EPS அதாவது மறுப்பாங்களா அப்போ? அவர் விருப்பத்தை அவர் சொன்னது வேற விஷயம் சார். ஐனார் நாகேந்திரன் இப்ப பேசியிருக்காரு. அதான் நான் அதான் சொல்றேன். 40 தொகுதிகளில் குறைந்தபட்சம் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்ப எத்தனை தொகுதியில் அவர்கள் போட்டியிட வேண்டும்? குறைஞ்சது ஒரு 60 தொகுதியிலாவது போட்டியிடணும். சரி, நான் வில்சன் வந்து இன்னைக்கு அவர் காவி சட்டை அணிஞ்சிருக்கலாம், இல்ல, இல்ல. சிம்பாலிக்கா உணர்த்தி இருக்கலாம். இது 2 ஆனா, வருஷமா அணிஞ்சிட்டு இருக்கிற இதே சட்டை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்ப கூட நான் ஏத்துக்கிறேன். அவரை இப்ப வில்சன் சொன்னதை, பொன் வில்சன் சொன்னதை Okay. அவரை ஒரு ட்வீட் போட சொல்லுங்க. அமித்ஷா அவர்கள் கூறியது நீங்கள் எல்லோரும் தவறாக புரிந்து கொண்டீர்கள். அதிமுகவினுடைய நிலைப்பாடு கூட்டணி ஆட்சி என்பது இல்லை. அப்புறம் அவரை தெளிவுபடுத்தி சொல்லிடுங்க. எல்லாரும் அவரை பாராட்டிடுவோம். எடப்பாடி பழனிசாமி வரலாம், எதிர்காலத்துல பாராட்டிடுவோம். வரலாம். இன்னும் கூட்டணி இன்னும் ஆட்சி அறிவிக்கல இல்ல. இப்ப அத கூட்டணி பத்தி ஆட்சி ஆனா என்பது உங்களை நான் இல்ல. ரசிப்பேன் திரு பொன் வில்சன். ஏன் ரசிப்பேன்னா, கடந்த முறையும் இதே டிபேட்ல பேசின போது அரசியல்ல மாற்றங்கள் உட்பட்டதுதான். நான் அந்த நெருக்கடியெல்லாம் புரியாம இல்ல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க, கடைசி நேரத்துல என்ன சேஞ்சஸ் வேணாலும் வரலாம்னு விஜயை வச்செல்லாம் சொன்னீங்க. ஆமா, தெளிவா- கமிட் ஆயிடுச்சு சார். இப்போ அதுதான் சார் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்? நான் கமிட் பண்ணனா சரி, சொல்லுங்க. இதுதான் இருக்கும்னு கமிட் இல்ல, இப்ப பண்ணனா இபிஎஸ் விளக்கம் கொடுப்பாங்களா? நான் என்ன சொல்றேன்? இதுதான் மறுப்பாங்களா? இருக்கும். இப்போ நான் என்னன்னா, இப்போ நம்ம என்னன்னா அந்த வார்த்தையை வச்சுன்னு யூகத்தின் அடிப்படையில் இப்ப இபிஎஸ் வெளியே சொன்னாதான் தெரியும் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்றது. அவர் சொன்னாதான் தெரியும். அவர் வந்து சொல்லல சார். இப்போ இது வரைக்கும் அதாவது சொல்லல. சார், இல்ல சார், உங்களுக்கு தெரியாதல்ல, கூட்டணி ஆட்சின்னு எல்லா செய்தி சேனல்களும் கேரி பண்ணிட்டாங்க. மாற்று இருந்தா இப்ப கேபி முனுசாமி அவர்கள் சொன்ன மாதிரி அது அவங்க தனிப்பட்ட கருத்துங்க, நாங்க ஒத்துக்கலன்னு பதில் சொல்லியிருக்கலாம். இந்த நொடி வரைக்கும் பதில் வரலங்கன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு. சார் வந்தாதான் தான் சார் தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ 80ல வந்து திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி ஆட்சி முதலமைச்சரே அறிவிக்கல, கடைசி கட்டத்துல தான் முதலமைச்சர் அறிவிச்சாங்க. அதே மாதிரி இப்போ 2011 2006ல இருந்து 2011 வரைக்கும் ஆட்சி கட்டில இருந்தாங்க. கலைஞர் சூப்பரா ஆட்சி பண்ணாரு. இருங்க, 2011ல 119 இடத்துல நின்றுட்டு காங்கிரஸுக்கு 63 இடம் கொடுத்தாங்க. இல்ல, அதெல்லாம் இருந்து அதெல்லாம் ஃபெயிலியர் மாடல்னா எல்லாருமே பேசிட்டாங்க சார். திமுகவும் ஒரு கட்டத்துல உணர்ந்து பேசிருச்சு. இதுல அதிமுக தான் அப்பர் ஹேண்ட் எடுத்து பேசிச்சு. நாங்க எவ்வளவு பெரிய இயக்கம் கூட்டணி ஆட்சியில். இப்ப கேசிபி கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பெரிய கட்சியா இருக்கிறவங்க இபிஎஸ் அவர்கள் ஒரு வார்த்தை கூட அந்த பிரஸ்ல பேசல, அதிமுகன்ற பெயர் பயன்படுத்தல. அவங்க திரும்ப திரும்ப என்டிஏ 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 அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு அப்ப ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கான்றது தானே எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. பேனர்ல பின்னால ரெட்டலை சின்னம் இல்ல. இல்ல, தாமரை அதுதானே சின்னமும் கேள்வி மோடி இல்ல. கேட்கறாங்க. இந்தியா இந்தியா சொல்லும் போது கேட்காத கேள்வி என்டிஏ என்டிஏன்னு சொல்லும்போது வருது சார். அதுதான் சொல்றேன் நான். இதெல்லாம் வந்து சார், தமிழ்நாட்டுல இல்ல, என்ன? தமிழ்நாட்டை பொறுத்த எப்படி நீங்க இதை அதாவது ஒப்புக்கிறீங்க? அவர் அமித்ஷா அவர்கள் பேசும்போது சொன்ன வார்த்தைகளை சொல்லிடுறேன். சரி சார், சொல்லுங்க. எடப்பாடி அவர்கள் தலைமையில ஆட்சி. அதே மாதிரி அது எடப்பாடி தலைமையில Cut பண்ணி சொல்றீங்க. இல்ல, எடப்பாடி தலைமையில தான் தேர்தலை சந்திக்கும். அது எல்லாரும் இருங்க. ஏத்துக்கறாங்க சார். அது எதை ஒப்பிட்டு சொல்றாரு? 1998ல ஜெயலலிதா என்ற ஆளுமையின் தலைமையில எப்படி நாங்க கூட்டணி வச்சோமோ அந்த மாதிரின்னு சொல்றாரு. 1998 கூட்டணி ஆட்சியே இல்ல. ஜெயலலிதா கூட்டணி அம்மா ஆட்சியே இல்லையா? அதை சார், சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா இல்ல, கம்பேர் pointed பண்ணி ஆ சொல்றாரு. வாங்க, வில்சன். அடுத்து சொல்றீங்க. இல்ல, அவரு சொன்னதெல்லாம் இருக்கட்டும், அதிமுக வில்சன். நேத்து தலைமையில் தான் பேசியாச்சு. கூட்டணி. அதை யாரும் மறுக்கல வில்சன். ஆமா. இப்ப நான் ஒரே பாயிண்டடா கேக்குறது, கூட்டணி ஆட்சின்னு சொன்னது இல்லன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? இதுதான் நான் சொல்றேன். அதிமுக சைடுல தெளிவுபடுத்தினாதான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. மற்றபடி நம்ம அந்த பேட்டியை இதுல கிரகிக்கும் இல்ல, இல்ல. பேட்டியை கிரகிக்கும் பொழுது இல்ல, இப்ப இதுல அமித்ஷா என்னன்னா, சொன்ன நம்ம செய்தி- வார்த்தை என்ன? நம்ம இல்ல, இல்ல, செய்- நீங்க நம்ம அமித்ஷா சொன்ன வார்த்தையை சொல்லுங்க இல்ல, point சார். taken. நம்ம- அமித்ஷா என்ன சொன்னாரு சார், கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு சார். சார்? நான் இதை மறந்துடுறீங்களா? அதாவது லாஸ்டா என்ன சொல்றாரு அதுதான் நிக்கும். இல்ல இப்ப அவர் கடைசியா சொன்னது இல்ல என்னது? சார். பிஜேபி எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில பங்கு பெறுவாங்களா கேட்டா என்ன சொன்னாரு? இல்ல சார், அதனோட கேள்வியே தேர்தலுக்கு இல்ல சார். பிறகுதான் முடிவு பண்ணுவோம். இபிஎஸ் தலைமையில நாங்க சந்திக்கிறோம், மற்றதெல்லாம் நாங்க முடிவு செய்வோம்ன்றது வேறொரு பொருள். நான் அதுக்குள்ளேயே நான் வரல. நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லல, எந்த நிர்பந்தமும் இல்லாம அதிமுக வந்து திமுக வீழ்த்துவதற்காகனா. இப்ப இன்னொரு கேள்வி இருக்குல்ல, இது ஏன் இவ்வளவு பூடகமா செஞ்சாங்க? இப்ப எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்றாங்க, இப்ப டெல்லிக்கு போனப்ப இல்லைன்னு சொன்னாங்க, அப்படிலாம் நாங்க பேசவே இல்லை. இப்ப கேபி முனுசாமி அது தனிப்பட்ட கருத்துன்னாங்க. திடீர்னு ஒரு நாள் கூடுறாங்க, அதிமுகவில இருந்து யாருமே பதில் பேசல, அமித்ஷா மட்டும் பேசுறார்.
கூட்டணி உறுதியாகுதுன்னா என்ன நடந்துச்சு எப்ப பேசினாங்க இவங்களுக்குள்ள, எப்ப அந்த கூட்டணி நடந்துச்சு? இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள பேசுவாங்க சார், இதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது சார். முடியும் போது தான் வெளிப்படையா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். எது முடியும் போது அதே மாதிரிதான் இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர் கடைசி நேரத்துல 9:30 மணிக்கு வந்து ஜெயலலிதா மாட்ட உட்கார்றாரு. உட்கார்ந்து பேசி என்னாச்சு, எதிர்கட்சி தலைவர் ஆகுறாரு. எதிர்கட்சி வரிசையிலே திமுக இருக்க முடியல. அது வேற சார். அதுதான் சார், அதேதான் கடைசி நிமிஷத்துல நடந்தது. அதே மாதிரி கடந்த தேர்தலுக்கு முன்னாடி 2016 இல்ல சார், பழம் நழுவி பாலம் விழுந்து கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. பேச்சுவார்த்தை போச்சு, அது ரெண்டு தரப்புலையுமே சமிக்க சொன்னாங்க, அதுல எல்லாம் மாற்று இல்ல. என்ன கேள்வினா, திடீர்னு இவங்க முடிவு செஞ்சிருக்காங்கன்னா அது அமித்ஷா வந்து எப்ப பேசினாங்கன்னு கேட்கறாங்க. என்னைக்கு நடந்து? ஏன்னா அதுக்கு முத நாள் வரைக்கும் மறுக்கிறாங்க. இபிஎஸ் அவர்கள் அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கலன்னு சொன்ன பிறகு இப்ப இதை யாரு பேசுன, எங்க நடந்துச்சுன்னு கேட்கறாங்க. சார் பேசி இருந்தாங்கன்னா வெளியே, நான் போனதே என்ன சொன்னோம், டெல்லிக்கு அவர் 25ஆம் தேதி மார்ச் போயிருக்கும் போது அரசியல் பேசி இருப்பாங்களா? பேசி இருப்பாங்க, அடிப்படையில் பேசியிருப்பாங்க. முடிவு தெரிஞ்ச பிறகுதான் வெளியே சொல்ல முடியும். முடிவு தெரியாம வெளில சொல்ல முடியாது. இன்னைக்கே என்னன்னா, என்ன முடிவு தெரிஞ்சு இந்த கூட்டணி அமைஞ்சு கூட்டணி அமைக்கலாமா? கூட்டணி அமைக்கலாம்னா நிர்வாக சிக்கல்கள் என்னென்ன இருக்கும், எங்க சைடுல என்னென்ன இருக்கும், உங்க சைடுல என்னென்ன இருக்கும், அதை வந்து பேசுவாங்க. அதை பேசி ஓரளவுக்கு அடிப்படையில தீர்வு ஏற்பட்டால் கூட்டணி உருவாயிருச்சு. இன்னும் நிறைய கடக்க வேண்டியது, இன்னும் நிறைய பாதைகள் கடக்க வேண்டியது இருக்குது. நீங்க சொல்றது முக்கியமான இடம்ன்றது கூட்டணி ஆட்சியே அதுக்கு இன்னும் அதிமுக ஒத்துக்கலன்றது. அது ஒத்துக்காதுன்னு சொல்ல வரீங்க, சரியா? அதுதான் நினைக்கிறேன், நான் ஒத்துக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே பிரியன், நீங்க எப்படி? ஏன்னா வில்சன் அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்துறார், அதுக்குள்ள ஒரு சின்ன கிரே ஏரியா இருக்கு அப்படின்னு. இது நிர்பந்தம் இல்லை. நீங்க இன்னும் குறிப்பாக திரு இபிஎஸ் அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் தொனி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, முதல்ல வந்து நாங்க மெகா கூட்டணி அமைப்போம், ஆனா பாஜகவோட கூட்டணி கிடையாது, 26லயும் கிடையாது, 31லயும் கிடையாதுன்னு பேசினாங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த தொனி மாறி என்னாச்சுன்னா, திமுகவை எதிர்க்கிற வாக்குகள் சிதறாம நாங்க பார்த்துப்போம், எல்லாரும் விஜய நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. அப்ப வில்சன் சொல்றது, திமுகவுக்கு எதிராக நாங்க ஒரு வியூகத்தை கட்டி இருக்கிறோம், திமுக இதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருச்சு, நிர்பந்தமே ஒண்ணும் இல்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் இபிஎஸ் பேசின்னு இருக்கும்போதே நான் மட்டும்தான் சொல்லியிருந்தேன் அதிமுக பாஜக கூட்டணி வரும்ட்டு. சேனலில் பேசுகிற அதிமுக ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, திமுகவுக்கு ஆதரவாக பேசுறீங்க, மைனாரிட்டி ஓட்டு அதிமுகவுக்கு போக விடாமல் பண்ணுறதுக்காக பேசுறீங்க. நாங்கள் இப்போ அவங்களாம் எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பாங்க? நான் கடந்த ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தரம் இல்லை. அதான் அரசியல், அதெல்லாம் சகஜம். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை அந்த பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிட்டு, ஆக்சுவலாக அப்பவே ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ரெண்டு கட்சியும் தனித்தனியாக இருந்தால் அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. நீயும் தோற்று போகிற, நானும் தோற்று போகிறீங்க, அதனால் பிரயோஜனம் கிடையாது. 21 நம்ம கூட்டணியாக இருந்தோம், 75 இடங்கள் வாங்கினோம் நம்ம. ஸோ நம்ம கூட்டணியாக இருக்கிறது பெட்டர்னு ரெண்டு கட்சியிலையும் ஃபீல் பண்ணாங்க. அண்ணாமலை வந்து ஒரு இடைஞ்சலாக இருந்தார், அவரை இப்போ நேற்று தூக்கினாங்க. அதனால தான் ஆக்சுவலாக அவர் இடைஞ்சலாக இருந்தால் அவர் தூக்கினாங்க. இதை நிர்பந்தம் ஒரு நெருக்கடி கொடுத்து கூட்டணிக்கு, நெருக்கடி கொடுத்து இல்லை சார், இது இயல்பாக தான் அமைஞ்சிருக்கு இந்த கூட்டணி. பயம் இருக்கு, ரெய்டு பயம்லாம் இருக்கு, ரெய்டு பயம்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல, இருக்கு. முன்னாள் அதிமுக மந்திரிகள் மேலே 8 டிவிஎஸ்ல 8 எஃப்ஐஆர் பெண்டிங்காக இருக்கு. என்போர்ஸ்மெண்ட் அப்படியே கண்ணை மூடின்னு இருக்கான், அதை பார்த்து ஒன்றுமே கண்டுக்கல. திமுகவை பற்றின விஷயங்கள்லாம் தூசி தட்டி எடுத்துன்னு இருக்கான். குட்கா கேஸ் ஓடின்னு இருக்கு ஒரு பக்கம் பொள்ளாச்சி ஸ்கேண்டல் ஓடின்னு இருக்கு, சிபிஐ கேஸு எல்லாம் இருக்கு. இவரெல்லாம் வச்சுட்டு அமித்ஷா வந்து திமுகவை பார்த்து 39,000 கோடின்னு சொல்றாரு. பக்கத்தில் எடப்பாடி இருக்காரு, வேலுமணி இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. இதை வச்சுட்டு அமித்ஷா பேசுறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது மக்கள் பொலிட்டீஷியனை பொறுத்த வரைக்கும் இப்ப 24லயும் இதே வழக்கு தான் இருக்கு, திமுகவுக்கும் இதே தான் சார். இது ஒரு வழக்குகளுக்காக போய் ஒரு கூட்டணிக்குள்ள இது ஒரு பெரிய ஆட்சின்னு போவாங்க. இல்ல இந்த ரெய்டு விஷயங்கள்லாம் இருக்கு, இதை காமிச்சு வந்து கூட்டணிக்கு கூப்பிடுறது. இனிமே சீட் ஷேரிங் போது தான் இந்த த்ரெட்டனிங், கூட்டணி ஆட்சின்ற இடத்துக்கு எப்படி வந்தாங்க, சீட் ஷேரிங் போது தான் இந்த த்ரெட்டனிங் ஏதாவது இருக்கும். இதுவரையும் சுமூகமா தான் போயிட்டு. கூட்டணி ஆட்சின்ற இடத்துக்கு எப்படி நகர்ந்தாங்க? இல்ல இது வந்து ஆக்சுவலா கூட்டணி ஆட்சின்றது வந்து அவங்க விருப்பமா இருக்கலாம். நேற்று என்டிஏ பேனர் போட்டதுக்கே வந்து அவங்க ஒத்துக்கல. ஆக்சுவலா கூட்டணி ஆட்சி பாஜகவுடைய விருப்பம். அதிமுக பாலிசி லெவல்ல அதிகாரத்துல பங்கு கொடுக்கிற இடத்துக்கு வரல. இன்னும் மறுக்கலையே, அது மறுக்க மாட்டாங்க சார். அது இப்பயே மறுக்கணும், இன்னும் 10 மாசம் இருக்குன்னு எடப்பாடி கேட்டா. தொண்டர்கள் குழம்ப மாட்டாங்களா? இல்ல தொண்டர்கள்லாம் குழப்ப மாட்டாங்க சார். எடப்பாடி வாயில சொல்றவரையும் பேசாம தான் இருப்பாங்க. அவர் வந்து பின்னாடி மறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றதை முடிச்சிடுறேன். எடப்பாடி வந்து ரொம்ப ஷூடா பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த முதல் ரவுண்ட்ல ஒரு வின் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணிட்டார். எப்படி வின் பண்ணாரு? 3 அண்ணாமலையை தூக்குறதுல வின் பண்ணிட்டார். ஓபிஎஸ் வந்து உள்ள சேர்க்க கூடாதுல அவங்க பிஜேபி வாய் அடைச்சிட்டாரு. சரி, இவரை முதன்மைப்படுத்தி சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிட்டார். இவர் தலைமையில தான் கூட்டணிட்டார். 3 இடத்துல ES1. இதுங்க நான் சொல்றேன், இருங்க சார் பழனிசாமி சார் இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கலாம், இருங்க.
3 இடத்துல வின் பண்ணிட்டார். ஏன் அவரு சந்தோஷம் இல்ல தானே இல்ல இல்ல படுறாரு. 3 இடத்துல வின் ஜெயிக்குது பண்ணிட்டார் சார். தற்காலிகமாக அமித்ஷா கொஞ்சம் பின்னாடி போயிருக்கார். தற்காலிகமாக தான் அவங்க பிடி இருக்கும் வரப்போற காலத்துல அவங்க நான் பிடி இப்படி இருக்கும். ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். விஜயோடு போவதற்கான வாய்ப்புகள் அது இருக்கு. முடிஞ்ச பிறகுதான் இந்த இது இல்ல விஷயம் அந்த ஆரம்பிக்கும். கதவை அடைத்ததன் மூலம் அது அமித்ஷாவுக்கு வெற்றி கிடையாதா? உங்களுக்கு அந்த ஆப்ஷனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த அவருக்கு வெற்றி கிடையாதா? அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணது விஜய் தான் க்ளோஸ் பண்ணல. இவங்க க்ளோஸ் பண்ணல. ஏடிஎம்கே க்ளோஸ் பண்ணல. ஏடிஎம்கேவால முடியல, அவங்களோட டிமாண்டை மீட் பண்ண முடியல. ஆக்சுவலா அதிமுகவில் இருக்கிற பாஜக வேண்டாம் என்று சொல்கிற அந்த குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பை வந்து எப்போ கன்வின்ஸ் பண்றாரு எடப்பாடினா, விஜய் தரப்பு இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கும்போது இது முடியாதுன்ற போது தான் கன்வின்ஸ் பண்றாரு. அவரோட செல்வாக்கு எவ்வளோன்னு தெரியாது, நம்ம அவருக்கு இந்த இப்படி டிமாண்ட் வச்சா அப்படி நம்ம போக முடியும், நம்ம கட்சி என்ன ஆகுது. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பாஜகவோட நம்ம ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம். பிரிஞ்சு வந்தபோது நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ இருக்கிறதுல பெஸ்ட் வந்து நம்ம பாஜகவுக்கு போகிறது பெட்டர்னு அந்த பாஜக பிடிக்காதவங்கள அதிமுக இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணி கேபி முனுசாமியை டெல்லி கூட்டிட்டு போனார். ஓகே, அதுதான் அடிப்படை. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு பெரிய வெற்றி. இபிஎஸ் வின் பண்ணிட்டார் சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா வந்து இது நிரந்தர வெற்றி கிடையாது. நிரந்தர வெற்றி கிடையாது. அடுத்த ரவுண்ட் பாஜக வந்து இதை விட எடப்பாடியை விட இன்னும் மகாமக ஆட்கள் எல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு யாரை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். வேற என்ன சார் எல்லாரும் கொடுத்து உங்க பார்வையில எல்லாமே ஆஃபரையும் ஒத்துக்கிட்டாங்களே, அப்புறம் என்ன இருக்கு? இல்ல இல்ல இன்னும் இந்த கூட்டணி ஆட்சின்ற விஷயத்துல வாய முடிந்து இருக்காரு எடப்பாடி. அது எந்த இடத்துல அவங்க கழுத்தை பிடிப்பாங்கன்னு தெரியாது ஆக்சுவலா. ஆனா அது எப்போ வரும்னா, அது எப்போ பிரச்சனை வரும்னா, சீட் ஷேரிங் போது நான் 150 இடங்கள்ல போட்டி போடுவேன்னு எடப்பாடி பிடிவாதம் பிடிக்கும் போது உங்களுக்கு 84 இடங்கள் தான் நீங்க உங்க பாஜக ஆட்கள் நீங்க யாருக்கு வேணா கொடுத்துக்கோங்கன்னு கொடுக்கறா வச்சுக்கோங்க. அந்த மெஜாரிட்டி இடங்களில் வெற்றி பெற அளவுக்கு ஒரு போட்டி போடுறாரு பார்த்தீங்களா, அதை நீங்க குறைச்சிங்க வச்சுக்கோங்க. அதை குறைச்சி பார்கெயின் பண்ணும்போது இல்லை சார் நீங்க 100 இடத்துல போட்டி போடணும், மீதியெல்லாம் 134 நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு பாஜக தரப்பில் ஏதாவது சொன்னாங்க வச்சுக்கோங்களேன். அப்பதான் இந்த பிரச்சனை வந்து கூட்டணி ஆட்சி பத்தின ஒரு பேச்சு வலுப்படும் ஆக்சுவலா. ஆனால் எடப்பாடி அதுலயும் தெளிவா இருக்கார். 150 இடங்களுக்கு குறைஞ்ச ஒரு போட்டி போடுறதுக்கு அவர் விருப்பப்படல ஆக்சுவலா. அவர் அமைதியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அவர் ஜெயிச்சு எல்லாமே அவர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கே. சீட்டு பேரம் வரைக்கும் முடிஞ்சதுங்க. யாருக்கு எத்தனை சீட்டு என்பது வரைக்கும் பேசி முடிக்கப்பட்டு விட்டது. எவ்வளவு பேசியிருக்கிறாங்க அது சொன்னா நாகரிகமா இருக்காது. கூட்டணி ஆட்சி அமைக்கிற அளவுல தான் அது பேசி முடிக்கப்பட்டிருக்கு. கூட்டணி ஆட்சி அமைகிற வகையில தான் அது பேசி முடிக்கப்பட்டிருக்கு. நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்பே புதிய தலைமுறையில தான் நான் சொல்லியிருக்கேன். சென்ற பொதுக்குழு நடக்கிற வரை எடப்பாடி பழனிசாமி கம்பீரமாக இருந்தார். ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதில் முனைப்போடு இருந்தார். என்றைக்கு அவர் உறவினர்கள் வீட்டில் அந்த ரைடு வந்ததோ, ஜனவரி மாதத்தில் திரு வேலுமணி அவர்களும் இபிஎஸ் அவர்கள் மகனும் அமித்ஷா அவர்களை சந்தித்தார்களோ, மார்ச் 31ஆம் தேதி அவருக்கு டெட்லைன் கொடுக்கப்பட்டது. இது நான் இன்னைக்கு சொல்ல முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். மார்ச் அதுக்காக இந்த அளவுக்கு அதனாலதான் மார்ச் 31க்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனார். வில்சன் ஒன்று. அடுத்து இன்றைக்கு திரு பிரியன் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று விட்டார், ஓபிஎஸ் ஒதுக்கிட்ட. அட் வாட் காஸ்ட்? அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை விட்டுட்டீங்க, ஒப்படைச்சிட்டீங்க அவங்க கிட்ட. மகாராஷ்டிரால சிவசேனாக்கு என்ன ஆச்சோ அவ்வளவுதான், பீகார்ல நிதிஷ்க்கு என்ன ஆச்சோ அதுதான். அதிமுக என்கிற கட்சியை நீங்கள் கலைத்து விட்டீர்கள் கிட்டத்தட்ட. இதெல்லாம் ஓவர் கற்பனையா தான் நினைக்கிறேன். ஏன்னா வியூகம் அமைப்புறதுல எடப்பாடியார் ஒரு சாணக்கியர், அதுதான் அது தெரியும். இது எல்லாத்தையும் பிரியனும் சரி கேசிபி முன்னாடியில இருந்தே பேசிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன். இப்போ திமுக ஆதரவாளர்களா பேசுறவங்க 2023 செப்டம்பர் 23ஆம் தேதி செயற்குழு பொதுக்குழுல பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு அதிமுக சொன்ன பிறகு 2024 தேர்தல் வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா கூட்டணி வந்துடும் விலகி இருக்க மாட்டாங்க. அப்ப 2024 தேர்தலில் அவங்க எல்லாம் எங்க மூஞ்சி வச்சிருந்தாங்களோ அதே இடத்துல இப்ப நாங்க மூஞ்சி வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்ப அவர் என்னன்னு சொல்ல, அதுதான் சொல்றேன். அப்ப யார் யார் சொன்னாங்களோ அவங்க மூஞ்சி எங்க வச்சிருந்தாங்களோ அங்க மூஞ்சி சொல்ல ஆரம்பிச்சு அது மக்கள் பாக்குறாங்க. அவ்வளவுதான். அடுத்து சொல்ல 39,000 கோடி ஊழல் சொன்னாருன்னு சொன்னாங்க. செந்தில் பாலாஜியை போல தியாகி யார் இருப்பா? அத சொல்றாரு ஸ்டாலின். இவரை போல தியாகி, இவரை போல மகன் உலகத்திலே கிடையாதுன்றாரு. அதை விட பொருத்தமா இந்த டாஸ்மாக்ல 39,000 ஊழல் சொன்னது
இது எவ்வளவு பொருத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷா அவர்கள் வந்து ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஊழல் பத்தி அதை தான் பிரியன் சொல்றாரு. நீங்க திமுக சொல்றீங்களே, அப்படி கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் விஷயம். நான் அதை தான் சொல்றேன் நானும். இப்ப அவங்க சொன்னதை யாரும் திரும்பி பார்க்க மாட்டீங்களா? அதை யாரும் திரும்பி பார்க்க மாட்டீங்களா? அதுவும் அவரே சொன்ன வாக்குமூலம். எங்க குளித்தலை கூட்டத்தில் கரூர்ல அவரே சொன்னது, கொள்ளையடிச்சார் செந்தில் பாலாஜின்னு. அந்த வாக்குமூலத்தை வச்சுட்டு தான் அவரே திருப்பி சொல்றாரு இவர் தியாகி அப்படின்னு. நம்ம இதுக்குள்ள பேசுவோம், நம்ம ஊழல்ன்றத. நித்யானந்தன் அமித்ஷா வந்து ஊழலை பத்தி பேசும்போது பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவரையும் பார்த்து பேசணும் தான் நம்ம சொல்றோம். நித்யானந்தன் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றுட்டார். இன்னும் கூட்டணி ஆட்சியையும் உறுதி செய்யல. கடைசி நேரத்தில் என்ன வியூகம் வகுக்கலாம் அப்படின்னாலும் கூட இப்ப அண்ணாமலை அவர்களை வச்சு நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. நாங்க மாற்றா வந்துட்டோம் அப்படி இப்படின்லாம். திரும்பவும் பேக் டு த ஸ்கொயர் ஏ. அதிமுக தலைமையில பிஜேபி பழைய நிலைக்கு தான் பிஜேபி திரும்பி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இது இபிஎஸ்க்கு கிடைச்ச வியூக வெற்றின்னு புரிஞ்சுக்கலாமா? நேர்பட பேசிய நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இதில் யாருக்கு வெற்றி என்று பார்த்தால் இது ரெண்டு பேருக்குமே வெற்றி. அண்ணாமலையை தள்ளி வைத்தால்தான் கூட்டணி. அண்ணாமலை இருக்கின்ற வரை கூட்டணி கிடையாது என்று சொன்னவர் எடப்பாடி. அது கேள்வியாக கூட அங்கே கேட்கப்பட்டது. அப்பொழுது சொன்னார், இங்கே அமர்ந்திருப்பது அண்ணாமலை தான். இந்த உடன்படிக்கை ஏற்படுகின்ற பொழுது மாநில தலைவர் அண்ணாமலை தான். அதனால் அதெல்லாம் அந்த யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை, அதெல்லாம் வதந்திகள் அப்படின்னு மிக தெளிவாக அமித்ஷாவே சொல்லிட்டார். இல்லை, அண்ணாமலை இருந்தால் கூட்டணி நாங்கள் நீடிக்க மாட்டோம், இது வந்து ப்ரிலிமினரி டிஸ்கஷன், ஆரம்ப காலத்தில் நீங்கள் சொன்னீங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி மறுத்த அறிக்கையும் கொடுக்கல, எதுவுமே ஒரு ட்விட்டரும் போடல, ட்வீட்டும் போடல. அப்போ மௌனம் சம்மது கிடையாலும். சரி, இதே மாதிரி டெல்லியில் போயிருந்தபோது தமிழக பிரச்சனையை மட்டுமே பேசினேன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் கூட்டணி என்டிஏ ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு போட்டவர் அமித்ஷா. அதற்கு எந்த விதமான ரியாக்ஷன் பதிலும் பெருசாக எந்த அளவுலையும் அதிமுக செய்யலை. தனிப்பட்ட கருத்துன்னு கேபி முனுசாமி. ஆமாம், தனிப்பட்ட கருத்து. ஆமாங்க, தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிறதுக்கும் அப்படி அறவே கிடையாது என்று சொல்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு இல்லையா? சொல்லியிருக்கணும்ன்றீங்களா? அப்படிதானே சொல்லணும், இல்லைன்னா அப்படிதானே சொல்லுவாங்க. இப்போ நேற்று நீங்கள் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தீங்கல்ல, இப்போ வில்சனும் பார்த்துருக்காரு, நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்களா இல்லை அதுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்களா? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி நடைபெறும் சொன்னார், தெளிவாக சொன்னார். அதில் பாஜக இடம்பெறுமா என்று சொன்னால் தேர்தல் முடிந்த பிறகு அது முடிவு செய்யப்படும். யார் யார் எத்தனை சீட்டில் இடம்பெறுவாங்க, என்ன பாஜகவுக்கு இந்த முறை அமைச்சரவையில் இருக்க வேண்டுமா வேண்டாமான்னு பாஜக தான் முடிவு பண்ணும். பாஜக தான் முடிவு பண்ணும். ஆமாம், பாஜக எங்களுக்கு இருக்க வேண்டாம் என்று நினைத்தால் இருக்காது, ஆதரவு கொடுக்கும். இருக்கணும்னு நினைச்சா இருக்கும், இருக்கணும்னு நினைச்சா கேட்கும். புரியுதுங்களா? அப்ப கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி. ஆக பாஜகவை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு, நீங்க சொன்ன மாதிரி ஒரு எடப்பாடி பெரிய சூழ்ச்சி செய்வார் அப்படின்னு சொன்னாக்க, சாணக்கியர் அழைக்கப்படுகின்ற ஷாவுக்கு அவ்வளவு தெரியாதா? பட்டவர் எடப்பாடி அதிகாரத்தில் இப்போ வந்து ஒரு இடைவெளி கொடுத்துருவாரு, அதனால அமித்ஷா எடப்பாடியோட பெரிய சாணக்கியர்கள் டீல் பண்ணிருக்காங்க. அவரு இன்னும் பெரிய சாணக்கியர்னு சொல்ல வரீங்க? ஆமா, அமித்ஷா என்பது இதெல்லாம் எவ்வளவோ பார்த்துட்டாரு. போன தடவை சூடுபட்டிருக்காரு ஆட்சியில் அதிமுக இருந்த போது. என்ன சூடுபட்டாரு? அதான் 5 சீட் தான் கொடுப்போம். லீலா மாலேருந்து போனவர் திரும்பி வரவே இல்லையே. இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, இது தோக்கிற அடின்னு சொல்லிட்டாரு. அது வரிசையாக தோத்து தானே இருக்கு. அன்னைக்கு சொன்னதை கேட்டிருந்தா திமுக வந்திருக்காது. தங்கத்தட்டில் ஆட்சியை வச்சு ஸ்டாலினுக்கு கொடுத்தாரு எடப்பாடி. கடந்த முறை அது செய்யாமல் இருந்துக்கலாம், அமித்ஷா பேச்சை கேட்டிருந்தா. இல்லை, இதை இப்படி இன்னொரு கோணம் இருக்கு. நிர்பந்தம், நெருக்கடி கொடுத்து கூட்டணிக்கு இல்லை கொண்டு வந்து என்ன நெருக்கடி கொடுக்க முடியும்? கடந்த தேர்தலில் அவங்க தனியாக தான் பாஜகவோடு இல்லாமல் தான் இருந்தாங்க. என்ன நெருக்கடி கொடுத்தாங்க? பாஜக சரி சொல்லி நெருக்கடி கொடுத்தாங்களா? திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை, ஏன் பாஜக தலைவர்கள் பார்க்கணும்? தொடங்க, ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது, அந்த கட்சியோட விஷயம் நம்ம இல்ல. பாஜக தலைவர்கள் ஏன் பார்க்கணும்னு கேட்கிறேன். திமுக தலைவர்களை கூட பார்க்குறாங்க, தப்பு என்னங்க இருக்கு? அரசியல் வேறங்க. அரசியல் நீங்க உங்களோட கருத்து மோதல் என்பதெல்லாம் தேர்தலுக்கு அது கூட கிடையாது. ஆனா கூட சரி, நீங்க திமுக நான் பாஜக, நம்ம 2 பேரும் சந்திக்கும் போது பேசுறதுல என்ன தப்பு? ஒரு கேள்வி சொல்லுங்க. நீங்க பாஜக அந்த காலம் மாறி போச்சு, ஜெயலலிதாவோட அந்த காலம் முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்றீங்கல்ல ஒரு விளக்கம். இப்ப கேசிபி அவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி,
24 வரைக்கும் உறுதியாக இருந்தவங்க திடீர்னு கூட்டணி ஆட்சின்ற இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அது ஏன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்க என்னவா புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க? அதுதான் நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன். தொடர்ந்து தோல்விகளை காணும் போது அந்த கட்சியினுடைய தொண்டர் துவண்டு விடுவார்கள். இந்த கட்சி இனிமேல் தேராதுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா, எடப்பாடியிலே இன்னும் யார் வந்தாலும் சரி, மீண்டும் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ வந்தால் தான் தூக்கி நிறுத்த முடியும், வேற யாராலையும் நிறுத்த முடியாது. அந்த பயம் எடப்பாடிக்கு வந்து தோல்வி நெருக்கடி தான் சொல்றீங்களா? தொடர் தோல்வி நெருக்கடி, உள்கட்சியில தொண்டர்களுடைய நெருக்கடி, தோல்வி நெருக்கடி. அந்த எத்தனை நாள் தான் தோல்வி தாங்கிட்டு இருப்பாங்க? அதனால நிலைமையை புரிஞ்சுக்கிட்டார், யதார்த்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி இறங்கி வந்திருக்கிறார். இல்ல கூட்டணி வைக்கிறதுன்றது வேற, கூட்டணி ஆட்சின்ற இடத்துக்கு நகர்றது பெரிய. ஆமாங்க, அதிமுகன்ற கட்சி அதை ஏத்துக்கிட்டதே இல்லைன்றாங்க. கூட்டணி ஆட்சி கூட இறங்கி வந்திருக்கிறதுக்கு எப்ப கூட்டணி ஆட்சி வரும்? நீங்க அதிமுகவில் அதிக சீட்டுகளை நிற்க போறீங்க, அதிமுகவில் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறீங்கன்னு வைங்க, கூட்டணி அவசியம் இல்லையே. அங்க வந்து எண்ணிக்கையில குறையும் பொழுது கருணாநிதி மைனாரிட்டி அரசு நடத்தின மாதிரி எடப்பாடி நடத்த விட மாட்டாங்க. யாரு? அந்த கூட்டணியில் உள்ளவர்களே. நாங்க இல்ல நீ உட்கார முடியாது முதலமைச்சரா. இல்ல, ரெண்டு நடந்தது. அதாவது குறைவாக வெற்றி பெற்றும் கூட்டணியில நான் பங்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஆட்சியை நடத்துவது என்பது வேறு. பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட்டணி அரசு வேணும், எங்களுக்கு துணை முதல்வர் வேணும்னு சொல்ற காட்சியை நம்ம பார்த்திருக்கோம். ரெண்டு நடந்திருக்கு. அது எங்க இருக்கு? ஏன் நடக்கலன்றீங்களா? எங்க சொல்லுங்க. ஏன் நீங்க ஆந்திரால நடக்குது? ஏன் சார் நடக்கல? ஆந்திரால நடக்குது சார். பெரும்பான்மை இருந்து கூட்டணிக்குள்ள பெரும்பான்மை இருக்கு, துணை முதல்வர் யாரு? என்டிஏன்றதை ஏத்துக்கொண்டு தான் அதை கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? குறைந்த எண்ணிக்கையில் இடம்பெற்ற பீகார்ல நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? பாஜக 2 முறை மோடி தலைமையில் பெரும்பான்மை இருந்தும் கூட எங்களோடு தேர்தலில் தோளோடு தோள் கொடுத்து உழைத்தார்கள், இருந்தார்கள் என்பதற்காக கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பெரும்பான்மை இருக்குது, அதிமுக பெரும்பாலான இடங்கள்ல வெற்றி பெற்றா பாஜக கூட்டணி மந்திரி சபையில இடம்பெற மாட்டாங்க. எடப்பாடியுடைய குணத்தை அறிந்த காரணத்துல நான் சொல்றேன், அவர் சேர்த்துக்க மாட்டாரு. ஜெயிச்சிட்டா சேர்த்துக்க மாட்டாரு. அவர் வேலையை முடிச்சாச்சு. வில்சன் பொடி வச்சு பேசினாருன்னு நினைக்கிறேன். அவர் வேலை முடிஞ்சாச்சுன்னா திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே பதட்டம் வந்துருச்சா திமுகவுக்கு? 2 பேர் இணைஞ்சது பார்த்து பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கூட்டணி ஏற்கனவே தோக்கடிச்சிருக்காங்களா அவங்க தான். அதிமுக பாஜக கூட்டணி பாமகவில் இருந்த கூட்டணியை 19 தோக்கடிச்சாங்க, 21 தோக்கடிச்சாங்க, 24 தான் அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ அந்த ஆன்டி இன்குபன்சி இருக்குல்ல, அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த ஆன்டி இன்குபன்சி பாயிண்ட் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சுவலாக இந்த கூட்டணி எப்படி அமைதிருந்ததை பொறுத்து இருக்கு. வெறும் அதிமுக பாஜக மட்டுமே அதில் இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகிற கூட்டணி கிடையாது. அதிமுக பாஜக பாமக தேமுதிகவும் இருக்கணும் அதில். அப்படி இருந்து அப்புறம் புதிய தமிழகம் ஜான் 2019 அப்புறம் ஆமாம் அந்த அலையன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்குற கூட்டணியாக மக்களால் பார்க்கப்படும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதில் ஓபிஎஸ் இருக்காரோ இல்லையோ, அதுக்கு தான் வந்து இப்போ நயினார் நாகேந்திரன் போட்டிருக்காங்க முக்கலத்தோர் ஓட்டுக்காக. ஓபிஎஸ் கூட கைட்டி விட்டாங்க, நடுத்தரில் விட்டாங்க வச்சுக்கோங்களேன். நயினார் நாகேந்திரன் ஏன் அகாமடேட் பண்ண மாட்டாங்களா? அவர் பாஜகவை நம்பி தானே அவர். இல்லை அந்த விஷயத்தில் இபிஎஸ் ரொம்ப கிளியராக இருக்கார் சார். அவருக்கு என்ன பயன்னா, எந்த விதத்துலையும் அவருக்கு ஒரு ஏற்றம் வரக்கூடாது, நமக்கு அது ஆபத்துன்னு நினைக்கிறார் அவர். ஆக்சுவலாக அவருக்கு ஆபத்தாக வந்துடும் பின்னாடி. ரொம்ப கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி கட்சியை சேர்த்து வச்சிருக்காரு சார். நீங்கள் திடீர்னு வந்து உள்ளே வந்து மறுபடியும் வந்துட்டீங்கன்னா அவருடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் பயப்படுறாரு. அது இயல்பான விஷயம் தானே. அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாங்க நாங்கள் உட்கட்சி. என்ன அர்த்தம்? இப்போ அவர் கூடயே இருந்தார், பாஜகவோட நெருக்கமாக இருந்தார், எல்லாம் பண்ணியிருந்தார். ஈரோடு கிழக்கில் அவங்க பேச்சை கேட்டு போட்டியே போடாது இருந்தார். ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக அவங்க ஆதரவோடு நின்றார். அப்படி இருந்து கூட ஓபிஎஸ் விஷயத்தில் வரும்போது அது அவங்க கட்சி விவகாரம் சொல்லிட்டு நழுவி போயிட்டாருன்னா அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? ஆக்சுவலாக நீங்கள் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம், அவங்களும் வந்து அதிமுகவில் ஒத்துறதாருன்னு சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு அர்த்தம் இருக்குல்ல. நீங்கள் அவரை கைவிட்டீங்களே, ரொபாலிட்டு கீழே போட்டீங்களே. இப்போ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாங்க, டிடிவியினுடைய என்ன விரைவில் டிடிவி விஷயம் வேற. அவர் தனி என்ன நிறைவேறும்னா அதுக்கு என்ன இல்ல, அவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு சார். அது என்டிஏல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி அவர் சொல்ல நான் இருக்கேன், ஆனா நான் மோடி தலைமையிலான அணியில தான். அது இபிஎஸ்க்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க தனி கட்சி வச்சிருக்கீங்க. ஓபிஎஸ் அப்படி கிடையாது. ஓபிஎஸ் வந்து இங்க வந்தாருன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர்ன்ற விஷயத்துக்கு தானே வர்றாரு அவர். ஆக்சுவலா அதுல தானே கண்டெஸ்ட் பண்றாரு அவரு. நான் தான் ஒருங்கிணைப்பாளர் விஷயத்துல கண்டெஸ்ட் பண்றாருல்ல. அந்த கேஸ் இன்னும் சிவில் கேஸ் பெண்டிங்கா இருக்கு இல்லையா?
அப்படி இருக்கிற ஒருத்தர் எப்படி சார் என்கரேஜ் பண்ணுவாங்க? அதெல்லாம் இப்ப முடிவுக்கு வராதா? இந்த அது வராது, அந்த விஷயம் வராது. அவர் எப்படி கூட்டணி அமைஞ்சிருச்சே, பாஜக கடைசி நேரத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு லைஃப் கொடுக்குறாங்களான்றத பொறுத்து தான் பார்க்கணும். பட் கமிங் பேக் டு இது, திமுகவுக்கு பீதியா அப்படின்னு கேட்குறீங்கல்ல, இந்த கூட்டணி நான் சொல்ற மாதிரி அமைஞ்சால் அது மக்கள் பார்வையில வந்து திமுகவுக்கு டஃப் கொடுக்குற கூட்டணியே அமையும். அப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்டு இருக்குல்ல, அது வந்து இவங்களுக்கு ஒட்டுமொத்தமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக அதுக்குன்னு ஒரேடியா போயிடாது. இந்த திமுகவோட கூட்டணியும் பலமா தான் இருக்கும். அவங்களும் வந்து ஒரு கடும் போட்டி இருக்கும். திமுக எதிர்ப்பு ஓட்டு. அப்போ விஜயும் சீமானுமே ஓரங்கட்டப்படுவார்கள். அவங்க ரெண்டு பேருமே ஓரங்கட்டப்படுவார்கள். அதுதான் பாயிண்ட். ஓகே, இதுல ஒரு பெரிய இப்போ இபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மெகா கூட்டணியை தானே கட்டி இருக்கிறாரு. அது திமுகவுக்கு சவாலா விடுதுன்னா இப்ப விஜய் நாம் தமிழர் என்னன்றப்ப வந்து அவர் வியூகம் கரெக்டா தானே போயிட்டு இருக்கிறாருன்றது ஒண்ணு. ஒருங்கி நான் இவங்களெல்லாம் சேர்த்து கட்சிக்குள்ள சிக்கல் வேண்டாம் அப்படின்றதும் நல்ல பாயிண்ட்னு நினைக்கலையா? இல்ல, இவங்கள அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து தினகரனையோ ஓபிஎஸ்ஓ அல்லது நீக்கப்பட்டவர்களோ பாஜகவோடு சேர்த்து அவங்க அணியில வச்சுக்கிறதுல அவருக்கு ஆட்சேபணி இல்லைங்கிறத சொல்லிட்டார். ஓகே, நீங்க வச்சுங்க. நீங்க பாஜகவுக்கு உண்டான கோட்டை அதுலதான் பாஜக நம்பர்ஸ் ஜாஸ்தி போகுது. அதிமுக பலத்தை பாஜக ஒப்படைச்சிடுறாரு. அப்ப அதிமுகவுடைய நம்பர்ஸ் குறைஞ்சிருது. அதுல எடப்பாடி பழனிசாமி என்ன பார்க்கிறாருன்னா, தன்னுடைய தலைமைக்கு போட்டியாளர்களை அவர் கட்சிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று இதோட சீல் பண்ணிடணும் என்று அவர் வந்து நினைக்கிறார். அது ஜெல் ஆகுமா உள்ளுக்கு? இல்ல அந்த முரண் அப்படி ஆகாதுன்னு சொல்றேன். ஏன்னா பாஜக நினைச்சா ஒரு ஓபிஎஸ் இல்லாத இன்னொரு செங்கோட்டையன் உருவாக்க முடியும். அதான பண்ணாங்க. நாளைக்கு எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற வேலுமணியவே ஒரு போட்டியாளராக உருவாக்க முடியும். இப்பதான் எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க. இவர் செல்வாக்கான தலைவரெல்லாம் இல்லைங்க. ஆனா ஒரு உறுதியா நின்று குண்டு கட்டா நின்று ஃபைட் பண்றாருங்க. பாஜகவை 5 சீட்ல நிறுத்திட்டா இருப்பாருங்க, 20 சீட்ல நிறுத்திட்டா இருப்பாருங்கன்னு பேர் வாங்கினவரு இன்றைக்கு கூட்டணி அமைச்சரவை என்கிற ஒரு புள்ளியில அவர் சறுக்கி விட்டார். இது நெகட்டிவ் எஃபெக்ட். இது வந்து நீங்க ஆட்சிங்கிறது 5 ஆண்டு காலம் வரும் போகும். ஆனால் ஒரு கட்சி என்பது 1000 காலத்து பயிர். 1000 காலத்துக்கு இந்த கட்சி வந்து வலிமையாக இருக்க வேண்டும். அந்த கட்சி இன்றைக்கு பாஜக இடத்துல ஒப்படைக்கப்படுது. நீங்க உள்ள தலையை கொடுத்துட்டீங்கன்னா அங்கிருந்து நீங்க இதை மீட்டு வெளியில எடுத்துட்டு வர முடியாது. சரி, இது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை எங்க நிறுத்துறாரு அதிமுக எடப்பாடின்றதை நம்ம கவலைப்படுறதை விட திமுகவை எங்க நிறுத்த போறார், அதற்கு என்ன வியூகம் அமைக்கிறார், இதுதான். ஒரு நேரம் ஜெயலலிதா அம்மா வந்து வீடு தேடி போய் பார்த்தாங்க. யாரு? மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார். வீடு தேடி போய் பார்த்தாங்க. யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர். அப்பேற்பட்ட ஆளுமை மிக்க தலைவர். அது வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் அமைக்கிற வியூகம் என்ன அப்படின்றதான். கொள்கை வேறு, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி வியூகம் அமைத்து அதற்காக கட்சி கரைஞ்சிரும்ல நம்ம கனவு காண முடியாது. இல்ல வில்சன், நீங்க சொல்றது நியாயம் தான். எல்லாருமே கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு. இதற்கு முன்பு அமைத்த கூட்டணிகள்ல இந்த டிஸ்பியூட் வரல இல்ல. 2019 அமைச்ச கூட்டணியில கூட இந்த சிக்கல் வரல இல்ல. அதை தானே சுட்டி காட்டுறார். நீங்க கூட்டணி அமைங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா எதை கொடுத்து எதை அமைச்சிருக்கிறீங்கன்ற கேள்வி. அங்க கட்சிக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு. இதற்கு முன்பு ரொம்ப கராரா இருந்தவர் இன்னைக்கு இறங்கிட்டாரு அப்படின்றாங்க. எதையுமே அதாவது அதிமுக தொண்டனும் அதிமுக வாக்காளர் ஏற்க மாட்டாங்க. அதுதான் கடந்த காலங்களில் நான் உதாரணம் காட்டுறேன். அது நீங்க பொருத்தமா பார்க்க மாட்டீங்க. 40 இடம் கொடுக்கப்பட்ட காங்கிரஸுக்கு 63 இடம் மேல சிபிஐ ரைடு, கீழே 63 இடம் திமுக அழிஞ்சா போயிடுச்சு. திமுக காங்கிரஸ் கவர்ந்தா போயிடுச்சு. இதெல்லாம் வந்து இடம், பொருள், ஏவல், சூழ்நிலை, தேர்தல் வியூகம், எதிர எந்த கட்சி இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரிய பிம்பம் வந்து ஸ்டாலின் முதல் முறையாக அவர் முதலமைச்சராக இருக்கிறார். பெரிய அளவு வந்து ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை பண்ற இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அதை ஒருமுகப்படுத்துறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. அப்போ சில வந்து விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், சிலதை வந்து கேப்சர் பண்ண வேண்டியது இருக்கும். இதைத்தான் செய்யறாரு. அவர் தனிப்பட்ட முறையில் நம்முடைய ஆளுமை போயிடும். பாயிண்ட் டேக்கன். இதுல நீங்க சரியா தான் சொல்றீங்க. அதுல 2 விஷயம் இருக்கு. இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது பலமுறை வந்தப்ப ஜெயலலிதா அவர்கள் இதற்கு விடை தந்திருக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்களும் விடை கொடுத்திருக்காங்க. நீங்க முன்கூட்டியே கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தொண்டர்கள் மக்கள் அதுக்கு ஏத்துக்கவே மாட்டாங்க, அதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு. இப்ப திமுக என்ன சொல்லுதுன்னா பாஜக ஆட்சிக்கு வரப்போகுது, அதிகாரத்துக்கு வரப்போகுதுன்ற விமர்சனத்தையும் முன்வைக்க போறாங்க. இப்ப தொண்டர்கள் என்ன, நித்யானந்தா அந்த இடத்த சுட்டி காட்டினாங்கல்ல, தொண்டர்களே நினைச்சிருவாங்கல்ல நம்ம பலவீனமா தான் இருக்கிறோம், அதனால இறங்கி போயிட்டாரு போல இருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? அதுல ஒரு தெளிவான விஷயம், தேர்தலுக்கு பிறகுதான் அதை முடிவு பண்ணுவோன்றது தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்காது. அதுதான் இருக்கும், நிச்சயமா அதான் இருக்கும்.
தேர்தலுக்கு பின்னாடி அதை முடிவு பண்றோம். நாங்க திமுகவுக்கு தீனி போட மாட்டோம்ன்ற வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தினார். அதைத்தான் எதிர்காலத்துல அதுதான் சொல்லுவாங்க, அதைதான் சொல்லுவாங்க. இப்ப இவர் நித்யானந்தம் சொன்ன மாதிரி தேர்தல் இப்போ நீங்க இதே மாதிரி தான் நான் சொன்னேன். 2006ல 96 இடங்கள்ல வந்து திமுக வந்து ஆட்சியில உட்கார்ந்தாங்க, பங்கு கொடுக்கல. ஆனால் சட்டமன்றத்தில் சுதர்சனம் சொல்றாரு, நாங்க என்ன மடமா நடத்திட்டு இருக்கோம் ஆசை இல்லாம இருக்கிறதுக்கு. வில்சன், நீங்க சொன்ன வரலாறு இல்ல சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். இல்ல என்னன்னா அதற்கு கலைஞரும் ஆமோதிச்சாரு. இல்ல நான் கொடுக்க விரும்புறேன்னு சொன்னாரு. என்னன்னா மேல ஒத்துக்கல. அடுத்தது என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க நிபந்தனை இல்லாத ஆதரவு தரேன். சிக்கல் கேசிபி சுட்டி காட்டுற இடத்தை நான் எங்க நடத்துறேன்னா, இதெல்லாம் போஸ்ட் போல் நடந்த அரேஞ்ச்மெண்ட், எலெக்ஷன் ரிசல்ட் அப்படி வந்துருச்சு அப்படின்னு. ஆனா அந்த அணி வந்து முன்கூட்டியே சொல்லிட்டா சந்திச்சாங்க கூட்டணி ஆட்சின்னு. இப்ப கூட என்ன சொல்றேன்னா, அப்படியே சந்திச்சாங்க. இல்ல நான் இப்ப கூட என்ன சொல்றேன்னா அதுதான் நடக்கும்ன்றேன். அந்த மாதிரி தான் இருக்கும், போஸ்ட் போல்ல தான் இருக்கும். அது அதோட நித்யானந்தம் சொன்னார்ல, மெஜாரிட்டியா வந்தா இருக்காது, அப்படி வரலன்னா நாங்க கேட்போம். எங்க உரிமை பிரச்சனை வந்து போஸ்ட் போலுக்கு தள்ளுறீங்க. ஆனா என்ன எங்க நிர்பந்தம்ன்ற இடம்னா, நித்யானந்தன் எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஜகவும் சொல்ல மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா, கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. என்டிஏ ஆட்சி தான் சொல்லுவாங்க. ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க. அது அப்ப கூட்டணி ஆட்சி தானே, கூட்டணி ஆட்சி தான் சொல்லுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே. எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆனால் பாஜக அதில் இடம்பெறுமா என்பதை அமித்ஷா சொன்ன மாதிரி தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு செய்யும். கூட்டணியை எல்லாரும் விரும்பலாம். ஒரு குழப்பம் வந்துடாதா? என்ன குழப்பம் வரும்? என்ன இல்லைங்க, என்ன குழப்பம் வரும்? எடப்பாடிக்கு மக்கள் வந்து அதிமுகவுக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா வேற யாருடைய உதவி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியும்னா போய் வம்புக்கு இழுப்பாங்களா? நீங்கள் நல்லபடியாக நடத்துங்க. அப்போ திமுகவை விட அதிகமான இடங்களை அண்ணாமலை அவர்கள், நான் முடிச்சிடுறேன். அண்ணாமலை அவர்கள் பல முறை சொன்னது 2026ல கூட்டணி ஆட்சி தான் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? நிலவரத்தை வச்சு அவர் சொல்லிருக்காரு. நாளைக்கு மக்கள் மனம் திருந்தி அதிமுகவுக்கு தான் முத்தம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அப்ப என்ன பண்ணுவார்? கூட்டணி வைப்பாரா? வைக்க மாட்டார். அதனால அவர் ஒன்றும் மோடி கிடையாது, புரியுதுங்களா? அதனால நான் சொல்றது என்னன்னா, அவங்க தனிப்பட்ட ஆட்சி அமைக்கின்ற பொழுது திமுகவை காட்டிலும் அதிகமான இடங்களை கூட்டணியிலே உள்ள கட்சிகள் ஒன்றுபட்டு பெற்றார்கள் என்று சொன்னால் விஜயகாந்த் மாதிரி எதிர்கட்சியிலே இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு நான் இருந்துட்டீங்க. 26ல கூட்டணி இருக்கு. முடிச்சிடுறேன். 26ல இதை முடிச்சிட்டு 26ல எதிர்கட்சியா இருந்தால் 31ல ஆளுங்கட்சியா வருவதற்கான முயற்சிகளை செய்வாங்க. இதத்தான் நீங்க ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நான் முடிச்சிடுறேன். இன்னொரு ஒன் மோர் சினாரியோ நான் கொடுத்து முடிச்சிடுறேன். இப்போ இந்த தேர்தலில் நாம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, ஒண்ணுமே வேண்டாங்க. விஜய் ஒரு மிகப்பெரிய சக்தின்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப நீங்க போச்சின்னு பேசுவீங்க. ஆனா மக்களுக்கு விஜய் கிட்ட நல்ல ரசிகர்கள் ஓட்டெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இத நம்பி ஒருவேளை காங்கிரஸ் அவங்க திமுக இடம் கொடுக்க மாட்டாங்க. பெரிய தலைப்பு. காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்து, ஏன்னா விஜய் நிறுத்தினதே காங்கிரஸ் சொல்லப்படுது. நிறைவு சுற்று ரொம்ப மிக சுருக்கமாக வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன? ரொம்ப சுருக்கமா சார், அதாவது இந்த கூட்டணி ஆட்சியா இல்ல கூட்டணி இல்லாத ஆட்சியா, இதெல்லாம் வந்து தேர்தலில் போட்டி போடுற எண்ணிக்கையை பொறுத்துதான் தேர்தல் ரிசல்ட் அதை வச்சு அமையும். ஆக்சுவலா நீங்க கூட்டணி ஆட்சியில் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பின்னடைவா போகும். அதனால அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எடப்பாடி அதில் கேர்ஃபுல்லாக இருப்பார், கமிட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பர்ஸை பொறுத்து தான் அந்த விஷயங்கள் அமையுன்றதான் என்னுடைய கருத்து. அந்த நம்பர்ஸ் வரும்போது எப்படிப்பட்ட பார்கெனிங் அங்கே டீல் பண்ணுறாங்க, அப்போ பிஜேபி எப்படிப்பட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதுக்கு எப்படி அதிமுக ஈல்டு ஆறாங்க, அதை பொறுத்து தான் நிறுத்தினார்ல ஒரு நம்பர்ஸ்குள்ள. அது மாதிரி அந்த நம்பர்ஸ்குள்ள அவர் நிறுத்த முடியுதா? இப்போ அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரோட அவர் நிறுத்துவாரா, ஸ்ட்ராங்காக இருப்பாரா எடப்பாடி? அப்போ வம்பு வழக்குகள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்போ தான் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலாக நிறைவு பிரேம்லதா வந்து 9 சீட்டு எனக்கு ஏற்புடையதாக இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதைத்தான் நான் சொன்னேன். சீட் நம்பர்ஸ் எல்லாருக்குமே முடிஞ்சுது, கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் முடிஞ்சுது. அது கூட்டணி ஆட்சி என்கிற வகையில் தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்குது. பாஜகவும் சரி திமுகவும் சரி, ஏன்னா இது என்டிஏ கூட்டணி. இந்த தேர்தல் களத்தை பாஜகவுக்கும் திமுகவுக்குமானதாக, மத்தியில் ஆள்ற என்டிஏவுக்கும் திமுகவுக்குமானதாக களம் அமைப்பாங்க. இப்போ பாஜக என்ன செய்வாங்க,
இது ஒரு மினிமம் கேரண்டியை கையில வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சியை இதுக்கு மேல இந்த 9 மாசத்துல திமுகவை அடிச்சு காலி பண்ணி அண்ணா திமுகவை தங்கள் கைப்பிடிக்குள் இறுக்கி வைத்துக் கொண்டு தங்களை இன்னும் வளர்த்து கொண்டு தங்கள் பேரத்தை அதிகப்படுத்த பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியும் சாமர்த்தியம் என்ன நினைக்கலாம், கடைசி நிமிஷத்துல சான்ஸ் கிடைச்சா கலண்டுகிட்டு விஜயோட கைகோர்த்தரலாமான்னு. ஆனா இதை விட அமித்ஷா கில்லாடி நிச்சயமா களம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். வில்சன் சொல்ற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கிளாரிபிகேஷனை பத்திரிகை குறிப்பாக கூட குறைந்தபட்சம் வெளியிட்டார் என்றால் இந்த குழப்பத்தை தவிர்க்கலாம். கூட்டணி ஆட்சியா இல்லையா, அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டாரா இல்லையா, அதை அவர் தெளிவுபடுத்தணும். இல்ல இப்ப என்னன்னா எத்தனை தொகுதி அப்படின்றத வெளியே தெரியாது, எதுவுமே வெளியே தெரியாது. இப்போ ஒரே போராட்டம், இந்த கூட்டணி விரிவாகும். இன்னும் சில கட்சிகள் சேர்ந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து திமுகவுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தா கைகளை தூக்கி கொண்டு இந்த கூட்டணி ஒருங்கிணைந்து போராட்டம் பண்ணும்போது எல்லா கீழ்மட்ட தொண்டர் வரைக்கும் ஜெல்லாவும் அது மிகப்பெரிய அபாயத்தை திமுக கூட்டணிக்கு உண்டு பண்ணும். அதிமுக ஒருங்கிணையாம கூட்டணியா ஒருங்கிணைவாங்க. கூட்டணியா ஒருங்கிணைந்து இந்த தேர்தலில் பாருங்க. இப்போ இன்னும் ஏழியராவே நம்ம விவாதிச்சிருந்தோம், இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுன்னு. ஆனா இந்த 10 மாசத்துல இந்த கூட்டணி மிக வலுவாக வருது. எதிர்ப்பு ஓட்டுக்களை சம்பாதிக்கிறதுக்காகத்தான். வலுவான கூட்டணியாக அமைந்து அதிமுகவிற்கு அதிகமான இடங்களை ஒதுக்கி அது அதிகமான இடங்களிலே வெற்றி பெற்றால் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும். இதில் எந்தவித இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. திமுகவை காட்டிலும் அதிமுகவோடு என்டிஏ கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு சீட்டு அதிகமாக இருந்தாலும் கூட எதிர்க்கட்சி தலைவராக ஓபிஎஸ் ஆக்கலாம், வேற யாராவது ஆக்கலாம், என்டிஏனுடைய எதிர்க்கட்சி தலைவராக அந்த மாதிரி இருந்து சட்டமன்றத்தில் நடப்பாங்க. ஓபிஎஸ் தான் என்டிஏல வருவார், என்டிஏல வருவார். ஓகே, சோ அவரை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்குற வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் ஒத்துக்குவாங்க. சரி, அந்த முறையில ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு ஃப்ரெண்ட்லியா எப்படி விஜயகாந்த் ஜெயலலிதா இருந்தாங்களோ அப்படி இருந்து திமுகவை முதல்ல காணாம ஆக்கணும், அதுதான் குறிக்கோள். அதை செஞ்சிருவாங்க. அடுத்த எலெக்ஷன்ல என்ன நடக்கும், யார் புது ஆள் வருவாங்க எப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். சிறப்பு விருந்தினருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது